போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 100 மீட்டர் தான் இருக்கும். மிகவும் பரபரப்பான பேருந்து நிலையத்துல இருட்டான பஸ்ஸுக்குள்ள ஒரு இளம் பொண்ணுக்கு நடந்த கொடுமையைத்தான் இப்போ நாடே பேசிட்டு இருக்கு. என்ன சம்பவம், எங்க நடந்தது, இந்த செய்தியில பார்க்கலாம். புனேவின் ஸ்வர்கடே பஸ் டெப்போ அங்க இருக்கிறதுலயே மிகவும் பரபரப்பான பேருந்து நிலையங்கள்ல ஒண்ணு. சம்பவம் நடந்தது காலை 5:30 மணி. தன்னோட சொந்த ஊருக்கு போறதுக்காக நிறுத்தத்துல காத்திருந்த 26 வயசு பொண்ணுகிட்ட போய் எங்கக்கா போறீங்க என பவ்யமாக கேட்டான் அந்த காமுகன். அவனது திட்டம் தெரியாமல் தான் செல்ல வேண்டிய ஊரின் பெயரை சொல்லி இருக்கிறார் அந்த பெண். அந்த ஊருக்கான பஸ் இப்போலாம் இங்க நிக்கிறது இல்ல, நானும் அங்கதான் போறேன், வாங்க அந்த பஸ்ஸுக்கு கூட்டிட்டு போறேன் என பஸ் டெப்போவின் நடுவில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துக்கு அழைத்து சென்றான் அவன். பஸ் இருட்டா இருக்கே, எப்போ எடுப்பாங்க என அந்த பெண் கேட்டிருக்கிறார். நைட்டு பஸ்ஸுக்கா, பயணிங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க போன்ல டார்ச் லைட் போட்டு ஏறுங்க என சொல்லி இருக்கிறார். அது உண்மை என நம்பி பேருந்தில் அந்த இளம் பெண் ஏறியதும் அவரை கீழே தள்ளி கதவை பூட்டி கொடூரமாக பலாத்காரம் செய்திருக்கிறான் அந்த காமுகன். பின்னர் அவன் ஒன்றுமே நடக்காதது போல் பேருந்தில் இருந்து இறங்கி சென்று விட்டான். தனக்கு என்ன நடந்தது என உணர்வதற்குள் பதற்றத்தில் உறைந்து போனார் அந்த பெண். பின்னர் அந்த பேருந்தில் இருந்து அவரும் இறங்கி சென்று விட்டார். आणि हा कला 17 आहे ज्या ठिकाणी बस मैत्रीला जाण्यासाठी येणार तिथूनच जे आहे तो जे झाडपात आहे त्या झाडापासूनच ती मुलगी आहे ती डावे दिशेने या ठिकाणी निघाली. याच ठिकाणी ती बसली होती आणि तिथंच तो तरुण आला. मैत्रीची गाडी तिथे लागली सांगितलं आणि याच दिशेने ते चालत 100 மீட்டரிலேயே காவல் நிலையம் இருந்தும் அச்சத்தில் இருந்த பெண்ணுக்கு ஒன்றும் பிடிபடவில்லை. பின் தன் தோழியை அழைத்து பஸ்ஸுக்குள்ள என ஒருத்தன் பலாத்காரம் பண்ணிட்டான் என சொல்லி கதறி அழுதிருக்கிறார். இதையடுத்து அந்த தோழி உஷாராகி காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார். விசாரணையில் அந்த காமுகனின் பெயர் தத்தாத்ரேய ராமதாஸ் என தெரிய வந்தது. ஏற்கனவே செயின் பறிப்பு உள்ளிட்ட பல குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்த அவன்தான் இந்த படுபாதக செயலை செய்தது என அறிந்த போலீசார் அவனை பிடிக்க மோப்பனாய் துணையோடு 8 தனிப்படை போலீசாரை அனுப்பி உள்ளனர். இச்சம்பவத்தை அடுத்து பேருந்தை சூறையாடிய உத்தவ் தாக்கரே ஆதரவாளர்கள் பெண்களுக்கு இலவசத்தை கொடுப்பதை விட்டுவிட்டு பாதுகாப்பு கொடுங்க என கண்டித்துள்ளனர். அக்கா அக்கா என அன்பாக உறவு சொல்லி பேசியவரை நம்பி சென்றது வாழ்வில் ஈடு செய்ய முடியாத இழப்பாகி போனது அந்த பெண்ணுக்கு. இனியாவது உறவு சொல்லி நடிக்கும் காமுகன்களிடம் உஷாராக இருப்பது நல்லது என உணர்த்துகிறது இந்த செய்தி. காமுகன்களின் பிடியில் சிக்காமல் இருப்பது எப்படி, ஒருவேளை காமுகன் பிடியில் சிக்க நேர்ந்தால் எப்படி தப்புவது என்ற வழிகாட்டி வீடியோக்களின் லிங்குகள் முதல் கமெண்டில் உள்ளன, அதையும் பாருங்கள்.